எங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம காண இருப்பது அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணம். அந்த சூரிய கிரகணமானது அது நடைபெறும் நேரத்தில் யார் யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களுடைய தாய்மார்கள் சொல்லும் அந்த வழிமுறைகளை பின்பற்றி கவனமாக இருப்பது நல்லது. அதுபோக ப்ளஸ் ஸ்பெஷலாக இந்த சூரிய கிரகணமானது குறிப்பாக அனைத்து ராசியினருக்கும் ப்ளஸ் அதுபோக இல்லாமல் கும்பம் மீனம் இந்த 2 ராசியினருக்கும் ஒரு பெரும் ஆபத்தான ஒரு மேஷம் எடுத்துக்கலாம். இது அனைத்து ராசியினருக்குமே ஒரு ஆபத்தான தருணம் தான். இது கிரகணம் ஏற்படும் ஒரு வாரம் முன்னாடியே இதனுடைய பலன்களை எல்லாம் காமிக்க ஆரம்பித்து விட்டது. ஸோ அப்படிங்கிற இதில் குறிப்பாக கும்பம் மீனம் மேஷம் இந்த 3 ராசிகளுக்கு அதிகப்படியான ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இந்த 3 ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது இவர்களுக்கெல்லாம் நல்லது. ஏதேனும் ஒரு வகையில் இந்த கிரகணம் ஏற்படும் கிரகண சஞ்சாரம் ஏற்படும் காலத்துக்கு முன்னாடியே அதனுடைய விளைவுகள் இப்போவே நிறையா பேர்த்துக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நானும் ஒருவன். அதே நேரம் நம்மளுடைய வாடிக்கையாளர் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த கடந்த வாரங்களில் மிக பெரும் பிரச்சனைகளை சந்தித்ததாக எல்லோரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு விபத்து நடந்திருக்குது. எனக்கு வந்த ஃபோன் கால் அடிப்படையில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான விபத்துகள் நடந்திருக்குது. ஸோ அந்த கிரகணம் ஏற்படும் நேரம் அந்த டைம் நைட் 11 மணிக்கு கிரகணம் ஏற்படும் என்று வல்லுநர்கள் கணித்திருக்கிறாங்க. ஸோ இந்த காணொளி ஒரு எச்சரிக்கை காணொளியாக, ஒரு காஷன், நீங்கள்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு காணொளியாக இது நம்ம கொடுக்குறோம். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் செல்வது இதான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த காணொலியின் மூலிமா கேட்டுக்கிறேன். ஒரு விபத்து 3 வகையான விபத்துகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது 3மே எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்துகளாக இருக்கிறது. நம்மளுடைய வாடிக்கையாளர் ஒருவர் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஹைவேஸில் போயிட்டு வந்திருக்காரு, காரில் போயிட்டு வந்திருக்காரு. ரோடு ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு, எதுவுமே இல்லை. டிவைடர் இருந்திருக்கு. டிவைடர் சின்ன கேப்பு, அதில் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினச்சி போயிருக்காரு. திடீர்னு உள்ளுக்குள்ளே ஆப்போசிட் ட்ராக்கில் ஆடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு நபர், அந்த ஆடுகள் ஒரு 2 ஆடுகள் அந்த டிவைடர் கட்டுக்குள்ளே உள்ளே சடனாக இவரோட காரில் இட்டுச்சு பறந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்காங்க. இந்த ஜாதகருக்கு நம்மளுடைய இந்த கிளைண்ட்டுக்கு எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த காருக்கு சின்ன ஒரு பொருள் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2 ஆடுகள் பலியாகி இருக்கிறது. மேலும் 2 ஆடுகளுக்கு கால் முறிவு இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இது நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு மன உளைச்சல் தான். அவர் இத்தனைக்கும் அவர் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தவருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ப்ளஸ் இப்போ நம்ம இவங்க 7.5 சனியிலையும் கூட இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னவர் கும்பராசி நண்பர் 7.5 சனியில் இருக்கிறாரு. அவருக்கு பாருங்கள் இப்படி ஒரு விபத்து. அவர் இது எதிர்பார்க்காத ஒரு விபத்து. அவர் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கார். ஆடு உள்ள உள்ளேருந்து 2 ஆடுகள் வழியாகி இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விபத்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு மேஷராசி நண்பருக்கு கடந்த தினமே நடந்தது. அவருடைய வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுக்கிறாரு. இத்தனைக்கு அது ஒரு எலக்ட்ரிக் வண்டி, எல்லாமே அந்த சென்சார் பட்டன் டைப்பில் இருக்கிற வண்டி. ரெகுலராக அந்த வண்டி யூஸ் பண்ணக்கூடியவர். அந்த வண்டி நிறுத்திட்டு ஒரு இடத்துலேருந்து வண்டி எடுக்கிறாரு. அந்த பாஸ்வேர்டு போட்டு வண்டியை எடுத்து திருப்பும் பொழுது என்னென்னா அந்த வண்டி ஹேண்ட் லாக் ஓப்பன் ஆகலை. அவர் அப்படியே யூட்டர்ன் போட்டு வண்டியை திருப்பி அப்படியே அந்த பக்கம் விழுந்துடுறாரு. ஒரு சிறிய விபத்து. எல்லா நேரம் அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணால் வண்டி ஓப்பன் ஆயிருங்கிறது அவருக்கு தெரியும். இது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள் ஒரு எதர்ச்சியாக அந்த ஹேண்ட் லாக் ஓப்பன் ஆகாமல் கீழே விழுந்திருக்கார். நின்ன இடத்துலேருந்தே கீழே விழுந்த ஒருத்தர். அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு
ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் கீழே ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி குமிஞ்சிருக்காரு. கீழே குமியும் பொழுது தலை சுத்தல் ஏற்பட்டு கீழே விழுந்திருக்காரு. இது 3 வகையான விபத்துகள். இதெல்லாம் பாருங்கள், இது எப்படி அந்த இவர்கள் அந்த அவர்களுடைய தவறு அதில் என்ன இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் பாருங்கள், கெட்ட நேரமாக கருதப்படுகிறது. ஸோ இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த 3 ராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். வெளியில் வண்டி வாகனங்களில் வெளியே எங்கேயும் சொல்ல வேண்டாம். அஷ்டமச்சனி இருக்கக்கூடியவர்களும் இந்த கடகராசிக்காரர்களும் யாரும் வண்டி வாகனங்களில் இந்த கிரகணம் முடியும் வரை இன்னொரு 2 நாள் தான் இருக்குது. உங்களுடைய பயணங்களை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.